அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்பர் தியரி அதில் ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ தியரம் பாருங்க. சப்போஸ் பீன்றது ஒரு பிரைம் நம்பராக இருக்கணும். அது என்ன சார் பிரைம் நம்பர் அப்படின்னா, ஒரு நம்பர் டிவைட் ஆகணும். யாரால் டிவைட் ஆகணும்? 1 அட் த சேம் நம்பரால் டிவைட் ஆகணும். அதான் பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். பிரைம் நம்பராக இருந்தால் மட்டும்தான் ஃபெர்மாட்ஸ் அப்ளை பண்ண முடியும். இங்கே நம்பர் பாருங்க 13 கொடுத்துருக்கோம். இங்க p யோட வேல்யூ 13. கண்டிப்பா இது ஒரு பிரைம் நம்பர் தான். தென் a மே பி எனி இன்டீஜர். ஆனா கண்டிப்பா a p ஆல டிவைட் ஆக கூடாது. அப்ப இங்க 7 13 ஆல டிவைட் ஆகுமா சார்னா கண்டிப்பா ஆகாது. ஓகேங்களா? அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. so that we can use Fermat Little theorem. ஓகேங்களா? சோ முதல்ல பேஸ் என்னன்னு பார்க்கணும். பேஸ் அது என்ன சார் பேஸ் அப்படின்னா 7 power 2019 இருக்கு இல்லையா சார், அதை விட்டுருங்க. 7 is congruent to mod 17 பாருங்க. ஸோ mod 13 இங்க 7 சின்ன நம்பர், அப்ப கண்டிப்பா 7 தான் ரிட்டர்ன் ஆயிருது. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ தியரத்துக்குள்ள வாங்க. ஃபெர்மாட்ஸ் தியரத்தோட ஃபார்முலா எழுதுங்க. ஃபெர்மாட் என்ன சார் சொல்லுது? a பவர் p மைனஸ் 1 காங்க்ரூயன்ட் டு இங்க ஒரு வேல்யூ, அதாவது 1 mod p இல்லையா சார்? அப்ப இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a க்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம்? 7 கொடுத்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப 7 p க்கு வேல்யூ என்ன சார் வருது நமக்கு? 13 minus 1 congruent to 1 mod p. p க்கு வேல்யூ 13. அப்ப இதுல இருந்து என்ன சார் நம்ம சொல்ல முடியும்? 7 power 12 is congruent to 1 mod 13. இது ஒரு ரிசல்ட் சார். இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை நம்ம 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது given 7 power 2019 congruent to ஒரு வேல்யூ mod 13 கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த 7 power 2019க்கும் இந்த 7 power 12க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ரிலேஷன் பிட்வீன் யாருக்கு சார்? 12 அண்ட் 2019க்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். அது என்ன சார் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 2019 ரீரைட் பண்ணுவோம். எப்படி சார் ரீரைட் பண்ணுவோம்? யாரை வச்சு ரீரைட் பண்ணி ஆகணும்? 12 வச்சு தான் ரீரைட் பண்ணி ஆகணும். அப்ப 12 இன்டு ஒரு வேல்யூ, பாக்ஸுக்குள்ள ஒரு வேல்யூ பிளஸ் இன்னொரு வேல்யூ இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன சார் இருக்கும்னா குவஷன்ட். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல குவஷன்ட், செகண்ட் பாக்ஸ்ல ரிமைண்டர் இருக்கணும். அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? அதாவது 2019 12 ஆல டிவைட் பண்ணுவோம். அப்படி 12 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வருது, குவஷன்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ 1 டைம் 12னா கண்டிப்பா 12 தான் இல்லைங்களா? இப்ப 20ல 12 போச்சுன்னா 8 இன்டு 1. தென் ஸோ 80க்கும் 12க்கும் பாருங்க. இப்ப 12 தென் 81 12 6. ஸோ 12 6 ஆர் 72. ஏன்னா 12 5 ஆர் 60, 12 6 ஆர் 72. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 81 தென் 72. அப்போ என்ன மிஸ் ஆகுது? 9 வருது இல்லையா சார்? டிஃபரன்ஸ் 9 தானே சார்? தென் அந்த 9 கீழே இருக்குங்க. ஸோ 9 கீழே இருக்கும்போது என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ 12 8 ஆர் 96. அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 3. அப்ப இது எப்படி சார் எழுதலாம்? 168 குவஷன்ட், ரிமைண்டர் 3 கிடைக்கும். ஓகேங்களா? சோ இது எதனோட வேல்யூ சார்? 7 power 2019 can be rewritten as 7 power 12 into 168 plus 3 ன்னு சொல்லி மாத்திக்கலாம். ஓகேங்களா? சோ நமக்கு நல்லாவே ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலானா, a பவர் m plus n இருந்துச்சுன்னா அதை a பவர் m இன்டு n பிரிச்சுக்கலாம். அட் த சேம் டைம் a பவர் m இன்டு n இருந்துச்சுன்னா அதை a பவர் m ஹோல் பவர் n ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டேர்மை ரீரைட் பண்றேன். அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க. 7 பவர் 12 இன்டு 168 அப்படியே இருக்கட்டும் சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்டு 7 பவர் 3ன்னு மாறிடும். தென் இந்த டைம் என்ன பண்ணலாம்? 7 பவர் 12 ஹோல் பவர் 168 இன்டு 7 பவர் 3ன்னு மாத்திக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 7 பவர்
2019 mod 13 கண்டுபிடிக்கணுமா சார்? mod 13 தானே சார் கண்டுபிடிக்கணும். செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, mod 13 தான், which is congruent to or equivalent to 7 power 12 whole power 168 into 7 power 3 into mod 13 சொல்லி நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஃபெர்மாட்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 7 power 12 இருந்துச்சுன்னா, ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 7 power 12 இருந்துச்சுன்னா அதை 1 mod 13 ரீரைட் பண்ணிக்கலாம். அப்போ அதனோட ரிமைண்டர் என்ன சார்? 1. அப்போ இதனோட ரிமைண்டர் 1 to the power 168 into 7 power 3 mod 13 சொல்லி மாத்திக்கலாம். அவ்வளவுதான் சார். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 1 to the power anything 1 தான். அப்போ 7 power 3 mod 13 இதனோட ஆன்சர் தான் 7 power 2019க்கான ஆன்சர். ஓகேங்களா? இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 கூட வச்சுக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. இப்போ 3ன்றத ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அதாவது 7 power 3 mod 13 அப்படின்றது நியூ ப்ராப்ளம், ஒரு நியூ ப்ராப்ளமா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் 7 காங்க்ரூயன்ட் mod 13 என்னன்னு பாருங்க. ஸோ 13 தான் லார்ஜ் நம்பர், 7 சின்ன நம்பர், அப்போ அப்படியே தான் வந்துடும். தென் அடுத்த வேல்யூ 7 power 2 பாருங்க. 7 power 2 என்ன ஆயிரும்? 7 power 2 mod 13. அப்ப 7 power 2 என்ன சார் ஆகும்? 49 mod 13 செக் பண்ணுங்க. 49 mod 13, அதாவது 49 13ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 3 டைம்ஸ் போடுங்க. 13 3s are 39. ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னு பாருங்க, 10. அப்ப எழுதிருங்க. அப்போ 10 mod 13 இல்லையா சார்? 7 power 2 நமக்கு மொத்தமா என்ன வேணும்? 7 power 3 மட்டும்தான் வேணும். அப்ப 7 power 3ன்றதை நம்ம எப்படி சார் உடைக்கலாம்? 7 power 2 plus 1ன்னு மாத்திக்கலாம் இல்லையா சார்? இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 7 power 2 into 7 power 1ன்னு மாத்திக்கலாம். அப்ப 7 power 3 mod 13 எப்படி சார் நம்ம உடைக்கலாம்? 7 power 2 into 7 power 1 mod 13 சொல்லி நம்ம உடைச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்ப 7 power 2க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 10. அப்ப 7 power 2க்கான ரிமைண்டர் 10 வருதா சார்? சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. இன்டு 7 power 1க்கான ரிமைண்டர் என்ன வருது? 7. 7 power 1க்கான ரிமைண்டர் 7. அப்போ 10 into 7 mod 13 இல்லையா சார்? அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க. 10 7s are 70 mod 13. இப்போ இந்த 70ய 13ஆல் டிவைட் பண்ணுங்க. 70ய 13ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 5 டைம்ஸ் போடுங்க. ஸோ 10 5s are 50, 3 5s are 15. அப்போ என்ன கிடைக்கும்? 65 கிடைக்கும். ஸோ 13 5s are 65. ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 5. அப்போ என்ன சார் நமக்கு கிடைக்கும்? 5 mod 13 கிடைக்கும். ஓகேவா சார்? இது எதனோட ஆன்சர் சார்? 7 power 3 mod 13க்கான ஆன்சர். ஸோ நம்ம ஈக்குவேஷன் 3 என்ன வச்சிருக்கோன்னு பாருங்க. ஸோ 7 power 3 mod 13க்கான ஆன்சர் தான் 7 power 2019க்கான ஆன்சர். Therefore 7 power 2019 is congruent to 5 mod 13. அப்ப நமக்கு தேவையான ரிமைண்டர் என்ன சார் வந்துச்சு? ஸோ நமக்கு தேவையான ரிமைண்டர் 5. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.